ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 70% 80% பெண்கள் வந்து கருத்தரிக்கிறது கிடையாது. அப்படியே கருத்தரித்தாலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு குழந்தைகள் வந்து நிறைய பேருக்கு பிறக்கிறதில்ல. ஸோ இதுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கழற்சிக்காய். இந்த கழற்சிக்காய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட உங்களுக்கு கிடைக்குது. இந்த கழற்சிக்காயோட விலை பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து உங்களுக்கு 70 ரூபா அந்த ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கழற்சிக்காய் பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும், எந்த டைமில் சாப்பிடணும், எந்த மாதிரியான முறையில் சாப்பிடணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கர்ப்பப்பைக்கு மட்டும், அதாவது குழந்தையின்மைக்கு மட்டும் ஒரு தீர்வாக இல்லை. இன்னும் நமக்கே தெரியாமல் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே. ஸோ அத்தனைக்கும் வந்து ஒரு தீர்வாக இருக்கக்கூடியது தான் இந்த கழற்சிக்காய். ஸோ இதனுடைய ஃபுல் வீடியோவும் வந்து பார்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கழற்சிக்காய் அப்படின்றது தெரியுது. ஆனால் அந்த கழற்சிக்காயுடைய முழு பயன் என்ன, இன்னும் எத்தனையான பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. வெறும் வந்து மாதவிடாய் கோளாறுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது, பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட நன்மைகளை வந்து இது உள்ளடக்கியிருக்கு. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கடினமான ஒரு தோல் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ நம்மளால் வந்து உரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய சுத்தியோ அல்லது வேறு ஏதாவது நம்ம இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, இஞ்சி பூண்டுலாம் அடிக்கிறதுக்கு, ஸோ அதை கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஓடு எடுத்துடுங்க. ஓடை எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வந்து பருப்பு நமக்கு கிடைக்கும். இந்த பருப்பை வந்து நல்லா வந்து வெயிலில் நம்ம வந்து காய வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வெயிலில் இந்த மாதிரி பருப்பு எல்லாத்தையுமே நீங்கள் உடச்சி எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சு சின்னதாக வந்து நம்ம இடித்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து அப்படியே நம்ம இதை மட்டும் அரைச்சி பயன்படுத்தக்கூடாது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு, அதாவது ஒரு கழற்சிக்காய்க்கு 5 மிளகு வந்து நமக்கு கணக்கு. நீங்கள் 4 மிளகு கூட வச்சுக்கலாம். ஆனால் 5 மிளகு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு காரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். சரியான அளவில் இருக்கும். ஒரு கழற்சிக்காய்க்கு 5 மிளகு அல்லது நீங்கள் 4 மிளகு எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. இப்போது கிராம் கணக்கில் உங்களுக்கு சொல்லணும்னா 100 கிராம் அளவுக்கு கழற்சிக்காய் வாங்குறீங்க அப்படின்னா 25 கிராம் வந்து நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லா பருப்பையும் வந்து உடைச்சி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன் நான். இது வந்து 25 கிராம் அளவுக்கு மிளகு. ஸோ 4ல் 1 பங்கு நமக்கு மிளகு வரும். இதை வந்து நல்லா வந்து காய வச்சிடலாம். நல்லா காய வச்ச பின்னாடி இதை வந்து நல்லா வந்து நைஸாக பவுடர் ஆக்கிடலாம். ரெண்டுத்தையுமே சேர்த்து பவுடர் ஆக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பவுடர் கிடைக்கும். இப்போ இந்த கழற்சிக்காய் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் காலையிலையும் மாலையிலும் நீங்கள் சாப்பிடலாம். காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து இந்த தண்ணியில் கலந்து விட்டு குடிங்க. அப்படி உங்களுக்கு தண்ணியில் கலந்து குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேனில் குழச்சி கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சரியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய், அதாவது ஒன்று மாதவிடாய் வந்து ரொம்ப முன்னாடி வந்துடும், அப்படின்னா ரொம்ப பின்னாடி வந்துடும், அல்லது மாதவிடாய் பார்த்திங்கன்னா 4, 5, 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துடும். அதே மாதிரி ஒரே மாதத்தில் 2-3 முறை மாதவிடாய் வரும். இந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி மாதவிடாய் சமயத்தில் உங்களுக்கு வயிற்று வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற பிரச்சனையும் வந்து உங்களுக்கு இதில் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். கர்ப்பப்பை வீக்கம், கர்ப்பப்பையில் நீர் கட்டி, கொழுப்பு கட்டி, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கர்ப்பப்பையில் சரியாகிறதுனால உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிளாக், அடைப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரி பண்ணுறதுனால உங்களுக்கு கருத்தரிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ரொம்ப இலகுவாகவே அது நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய இடுப்பு வலிக்கும் இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. கடுமையான வயிற்று வலி, காய்ச்சல், ரொம்ப கடுமையான எந்த விதமான காய்ச்சல், வைரஸ் ஜுரமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஜுரமாக இருக்கட்டும், எல்லா ஜுரத்தையும் வந்து உங்களுக்கு சரி பண்ணக்கூடியதாக இந்த கழற்சிக்காய் பொடி இருக்குது. இதை வந்து நீங்கள் 48 நாள், அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, இவ்வளோ நாட்கள் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு சரியாக போகிறத உங்களுக்கு கண்கூட நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னாலே அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்துடும். ஸோ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியகற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா கழற்சிக்காய்க்கு இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து உடம்புல எந்த விதமான நோய்களையும் நமக்கு தக்க வைக்காது. அதுதான் இதோடைய முக்கிய வேலைன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா
மோரில் கொஞ்சமாக உப்பு கலந்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு இந்த கலர்ச்சிக்காயை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நீங்கள் 48 நாளைக்கு இந்த மாதிரி காலையில் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை அறவே வந்து உங்களுக்கு தீர்ந்து போயிடும். வயிற்றில் ஆறாத புண்ணு உங்களுக்கு சரியாக போயிடும். வாயு பிரச்சனை, உடலில் எந்த இடத்துல வீக்கம் இருந்தாலும் கட்டி இருந்தாலும் உங்களுக்கு கரைச்சி வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 48 நாளுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா கர்ப்பிணி பெண்கள் மட்டுமே சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கர்ப்பம் கலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம், ஒருவேளை வந்து கர்ப்பமாயிட்டா வந்து கலைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா மாதவிடாய் வந்ததுலேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் இதை வந்து நீங்கள் கடைபிடிங்க. 10 நாட்களுக்கு மேலே நீங்கள் சாப்பிடாதீங்க. அதாவது மாதவிடாய் வந்ததிலிருந்து 10 நாட்கள் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். அந்த 10 நாட்களுக்கு மேலே நீங்கள் சாப்பிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கர்ப்பம் தரிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து விட்டுறலாம். கர்ப்பம் தரிக்கலை அப்படின்னா மறுபடியும் மாதவிடாய் வந்ததுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க 10 நாள் வரைக்கும். ஏன் மாதவிடாய் வந்த 10 நாள் வரைக்கும் நான் உங்களை சாப்பிட சொல்லேன்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் வந்ததுலேருந்து 13வது நாட்கள்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து பெண்ணுடைய சினை அணு வந்து கரு உருவுறதுக்கு தயாராக இருக்கும். அதனால தான் வந்து நான் அந்த நாட்களில் உங்களை வரைக்கும் சாப்பிட சொல்கிறேன். ஒருவேளை கர்ப்பம் தரிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து தொடர வேண்டாம். ஒருவேளை கர்ப்பம் தரிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மறுபடியும் மாதவிடாய் வந்ததுலேருந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் வந்து அத்தனையும் வந்து பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் வந்து தீரும். இதை வந்து ஆண்களும் சாப்பிடலாம். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்தணுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு சரியாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் கூட கொஞ்சமாக கழச்சிக்காய் பொடி சேர்த்து அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இளம் சூட்டோடு இருக்கும்பொழுது நீங்கள் உங்கள் காலில் முட்டி வலியோ அல்லது வீக்கம் இருக்கிற இடத்துலையோ அல்லது நெறிக்கட்டி இருக்கிற இடத்துலையோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கம் குறைஞ்சிரும். நெறிக்கட்டி வந்து உங்களுக்கு சரியாகிடும். இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லார் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அழியா விருந்தாளியா வரக்கூடிய கேன்சர் இருக்கு இல்லையா, இந்த கேன்சர் செல்களை வந்து வளர விடாமல் தடுக்கிறதுக்கு இதுக்கு ரொம்பவே பெரிய பங்கு இருக்குது. என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சவங்கலேருந்து நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. நானும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் வந்து யூஸ் ஆகலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.